குடிநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கோரி நாகை ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டுள்ள 500க்கும் மேற்பட்ட மக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் அந்தோணிராஜ் வழங்கிட கேட்கலாம். அந்தோணிராஜ், தற்போது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? கள நிலவரம் என பதிவு பண்ணுங்க. நாகப்பட்டினம் நம்பியார் நகர் மீனவ கிராமத்தில் குடிநீர் சாலை வசதி, பாதாள சாக்கடை, மழைநீர் வடிகால், சமுதாய கூடம், டீசல் பங்க் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கோரி நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தரையில் அமர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில அரசையும் மாவட்ட நிர்வாகத்தையும் கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். கோட்டாட்சியர் சங்கர நாராயணன், வட்டாட்சியர் நீலாதிச்சி ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் ஆட்சியர் வந்தால்தான் தங்கள் போராட்டத்தை கை முடித்துக் கொள்வதாக மீனவர்கள் தெரிவித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டவர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் மீனவ கிராம மக்கள் ஈடுபட்டு தொடர்ந்து மீனவ கிராம மக்கள் ஆட்சி அலுவலகத்தை 2 மணி நேரத்துக்கு மேலாக முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததால் தொடர்ந்து நாகூர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது உருவ பொம்மைகள் எரித்து தொடர்ந்து தங்களது போராட்டத்தை எதிர்ப்பையும் தெரிவித்து வருகின்றனர். அதிகாரிகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்து வருகின்றனர். ஆனால் பொதுமக்கள், இந்த கிராம மக்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி அந்தோணிராஜ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.